சார், ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகு சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஒரு தனியார் ஹோட்டலில் உட்காந்து திரு அமித்ஷா இந்த கூட்டணி குறித்து பேச்சு இறுதிப்படுத்திவிட்டு சென்ற பிறகு ஒரு வார்த்தை கூட அதிமுகவிற்கு எதிராக யாருமே பேசல. அதிமுகவிற்கு எதிராக பாஜகவிலிருந்து ஒருத்தர் கூட யாருமே பேசல. சரியா? ஆனால் அவங்க கூட கூட்டணிங்கிறது உறுதியான பிறகு, ஆனால் இங்கே தான் நம்ம கூட்டணி, இங்கே தான் இருக்க போகிறோம், நம்மளுடைய பொது எதிரி இவர்கள் தான் அப்படின்ட்டு இது கொள்கை கூட்டணி அப்படின்ட்டு முன்னிறுத்திய பிறகு இங்கே எங்களுக்கு பவரில் எங்களுக்கும் கொஞ்சம் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இவர்கள் குறிப்பிட்ட சிலர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்குவோம். சரியா? இல்லை, இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, சார் 2 பொறுப்பான நபர் சார், சும்மா கிடையாது, மாணிக்கம் தாகூர். சரியா? அவர் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர், ராகுல் காந்தி கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை தவறிடுச்சா சார்? கண்டிப்பா ஒரு கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர். அதாவது ராகுல் காந்தி முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வியூக அமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமோட தான் அவர் கேரி ஆகி போறார். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி வியூக அமைப்பாளர், சசிகாந்த் செந்தில் வியூக அமைப்பாளர், ரைட்டுங்களா? ஏற்கனவே சுனில்னு ஒருத்தர் அங்கே இருக்காரு, அவர் ஒரு வியூக அமைப்பாளர். உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன், இந்த சுனில் இந்த டீம் எல்லாமே போன பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் திமுக கூட்டணியிலிருந்து வருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. இங்கேருந்து ஒருத்தர் போயிட்டு, ஊடகவியலாளர் ஒருத்தர் போயிட்டு சல்மான் குர்ஷிதை போய் பார்த்துட்டு வந்தார். ரைட்டுங்களா? வந்துருச்சு, வந்துருச்சு, இப்போ வந்துருச்சு, டெய்லி ஒரு ட்வீட்டு, யூடியூப்ல பேச்சு, பயங்கரமா இருந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்பவே தேவர் ரெடி, காங்கிரஸ் வந்துடும் திமுகவோட. ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 9 எம்பிக்களை ஜெயிச்சு கொடுத்தது திமுக. ரைட்டுங்களா? ஸோ இங்க காங்கிரஸ் பார்க்க மறுக்கிற ஒரு பார்வை என்னன்னா, தம்பி கரெக்டா சொன்னாப்புல, நாங்கள் பாஜகவை எதிர்த்து சண்டையிடுகிறோம். தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, ரைட்டா? என்டிஏவுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாங்கள் நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் அந்த ப்ரொபகேஷன், அந்த சிஎம்மோட ப்ரொபகேஷன். அதை இவங்க அதுக்குரிய மரியாதையை கொடுக்கல. இவங்க இன்னைக்கும் காங்கிரஸ் எவ்வளோ பற்றுச்சு, கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கும் அவங்க தங்களை காலி பெருங்காய டப்பா மாதிரி பழைய ரொம்ப பெரிய ஆளாக தான் நினைக்கிறாங்க. இவங்க மேலே இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்க்குறாரு. பார்த்தா கூட பரவாயில்ல, பார்த்தாருன்ட்டு எந்த அஃபீஷியல் இல்லை, பார்த்தாரு, அது பார்த்தாரு. அவரே சொல்றாரு, ஏன் நான் பார்க்கக்கூடாதா? ஓகே, அவரே சொல்லியிருக்காரு, ஏன் நான் பார்க்கக்கூடாதா? டெல்லியில் நான் எத்தனையோ பேரை போய் பார்க்குறேன், அது அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரல, இங்கே மட்டும் ஏன் வருது? அதுக்கப்புறம் விசில் சின்னம் கிடைச்ச உடனே விசில் ஊத தொடங்கி விட்டது அப்படின்னு ஒரு இது பண்ணுறாரு. ராகுல் 41 பேர் செத்து போய் இழவு விழுந்த விஷயத்தில் விஜயோட தவறு இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஆதரவான அறிக்கை. ஆறுதல் சொல்றாராம் விஜய்க்கு, 41 பேர் செத்ததுக்கு. ரைட்டா? இவர் காரணம்ன்றது இன்னொரு கொஸ்டின். 2வது, ஜனநாயகன் படத்துக்கு அதுல நீங்க இப்போ ராகுல் ஆதரவு சொன்னதுனால என்னாச்சு? திமுக விஜய் கிட்ட போகவே இல்லை. விஜய் கிட்ட மட்டும் இல்ல, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்ட கூட போல. ஆனா சிபிஐ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்டையும் போச்சு, விஜய் கிட்டையும் போச்சு. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் வருது. ஜனநாயகன் படத்தை சென்சாருக்கு எல்லாமே பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு எதிராக விஜய் பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லை. ஆனா ராகுல் காந்தி கொடுத்தார். ராகுல் காந்தி கொடுத்த உடனே ஸ்டாலினுக்கு என்ன நிர்பந்தம் வந்தது? ஸ்டாலினும் கொடுத்தார். ரைட்டுங்களா? ஏன்னா ராகுல் காந்தி. ஸோ இவங்க விஜய பார்க்கறது அப்படின்ற அந்த பார்வை இருக்கு இல்லையா,
தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, அமெரிக்கா, மலேசியா இத்தனை இடங்கள்லையும் வந்து காங்கிரஸ் கட்சியை ஜெயிக்க வைக்கிறவர் விஜய்ன்ற அந்த பார்வை, அந்த பார்வையிலேருந்து மாறல. ஸோ இந்த நியூ எக்ஸ்பெரிமெண்டிங் திங்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து ராகுல் காந்தி வந்து இன்னைக்கும் குழந்தையா தான் இருக்காரு. ஓகே, விஜய் பால்வாடி இல்ல, ராகுல் காந்தி பால்வாடி.